அன்பான பாக்கியம் டிவி சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 28/4/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை துவாதசி திதி இரவு 8:40 மணி வரை. அதன்பின் திரையோதசி திதி, உத்திரம் நட்சத்திரம் இரவு 12:07 மணி வரை. அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படலாம். எதிர்வரும் சூழல்களை உணர்ந்து எவரிடமும் பேசுவது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் உருவாகிற இடையூறு சரி செய்வதால் வளர்ச்சி சீராகும். பணவரவை விட செலவு அதிகரிக்கும். பெண்கள் தாய் வீட்டு உதவி கிடைத்து மனம் மகிழ்வர். பிள்ளைகளின் நற்செயல் குடும்பத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, தற்பெருமை பேசுகிற நண்பரிடம் நீங்கள் விவாதிக்க வேண்டாம். வாழ்வில் முன்னேற கிடைத்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இயங்கும். மிதமான பணவரவு கிடைக்கும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ணக்கூடாது. பெண்கள் சமையலறை பணிகளில் பாதுகாப்பு பின்பற்றுவது நல்லது. மாணவர்கள் சக மாணவரிடம் உதவி கேட்பதில் நிதானம் கடைபிடிக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் இஷ்ட தெய்வ அருள் பலம் துணையாக இருக்கும். நற்குணம் உள்ளவர்களின் நட்பு எளிதாக வந்து சேரும். புதிய உத்தியால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் ஆதாய பணவரவும் பெறுவீர்கள். பெண்கள் வீட்டு செலவில் தாராள குணம் பின்பற்றுவீர்கள். பணியாளர்கள் திட்டமிட்ட வெளியூர் பயணம் செல்வதில் மாற்றம் இருக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து ஆசிரியர் மற்றும் பெற்றோருடன் பாராட்டு பெறுவர். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களின் பொருளாதார வளர்ச்சி நிலையை கண்டு உறவினர்களில் சிலர் உதவி கேட்டு வருவார்கள். உறவுகளை பாதுகாக்க இயன்ற அளவில் உதவி செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உருவாகிற இடையூறுகளை தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். பெண்கள் சிநேகிதியிடம் பேசிய விவரங்களை பொது வெளியில் சொல்லக்கூடாது. மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதால் படிப்பில் நல்ல தர தேர்ச்சி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களின் தனித்திறமைகள் வளர்ந்தது என மனம் உணர்ந்து கொள்ளும். சிறு செயலிலும் அதிக நன்மை பெற தேவையான பணி புரிவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். தாராள பணவரவில் நிலுவை பணக்கடனில் ஒரு பகுதியை செலுத்துவீர்கள். பெண்கள் பிறந்த வீட்டுக்கு தன்னால் ஆன உதவிகளை மனம் உவந்து செய்து நற்பெயர் பெறுவர். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் தான் என்ற அகந்தை ஏற்படலாம். எவரிடமும் மதிப்பு மரியாதையுடன் பழகுவது நற்பெயரை பாதுகாக்க உதவும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் நாட்களில் செய்யலாம். சேமிப்பு பணம் அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படும். பெண்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள். மாணவர்கள் தனக்கு தேவையானதை பெற்றோரிடம் இனிய அணுகுமுறையினால் கேட்டு வாங்கி மனம் மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே,
இன்று உங்கள் குடும்பத்திற்கான தேவைகள் அதிகரிக்கும். எதிர்கால வளர்ச்சி குறித்து உரிய வகையில் திட்டமிடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். மாமன் மைத்துனருக்கு இயன்ற அளவில் உதவி செய்வீர்கள். பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்க நல்ல யோகம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து சக மாணவருக்கும் தன்னால் ஆன உதவிகளை செய்து மகிழ்வர். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அறிவார்ந்த சிந்தனையுடனும் பொறுமை குணத்துடனும் செயல் புரிவீர்கள். சமூகத்தில் உங்களை பற்றிய நல்ல மதிப்பீடும் அந்தஸ்தும் உயரும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை திருப்திகரமாகும். பெற்றோர் பிள்ளைகள் விரும்பிய பொருளை அதிக தரம் உள்ளதாக தாராள பணச்செலவில் வாங்கி தருவீர்கள். பெண்கள் தாய் வீட்டினரின் அன்பை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனம் ஆறுதல் தேடுகிற விதத்தில் இருக்கும். நம்பகத்தன்மை இல்லாதவரிடம் நெருக்கம் கொள்ள வேண்டாம். தொழிலில் புதிய நுட்பங்களை பயன்படுத்தியும் கடின உழைப்பினாலும் தகுந்த வளர்ச்சி நிலையை அடைவீர்கள். பெண்கள் குடும்ப தேவைகளுக்கான பணச்செலவுகளில் சிக்கனம் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் நண்பருடன் செல்லுகிற வாகன பயணத்தில் மிதவேகம் பின்பற்றுவது பாதுகாப்பை தரும். மகர ராசி அன்பர்களே, இன்று சுற்றுச்சூழ்நிலைகள் உங்கள் நிம்மதியை குறைத்தாலும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சுமாரான அளவில் லாபம் கிடைக்கும். அரசு வகை தொடர்பான அனுகூலம் புதிய முயற்சியினால் பெறலாம். குடும்ப பெண்கள் பேசுவதை குறைத்து செயல்களில் அதிக கவனம் கொள்வர். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் பயிற்சியினால் நல்ல தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். உறவினர் ஒருவரின் வருகை வீட்டில் மகிழ்ச்சியை உருவாக்கும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் வெகுநாள் பிரார்த்தனை செய்த ஒரு விஷயம் இஷ்ட தெய்வ அருளால் இன்று எளிதாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வரவு அதிக லாபம் கிடைக்க உதவி செய்யும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை அதிக தரம் உள்ளதாக வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தாய் வீட்டினரின் உதவி கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் ஞாபகத்திறன் வளர்ந்து நல்ல தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வில் அனுகூல சூழ்நிலைகள் அமைந்து மனதில் தன்னம்பிக்கை மேலோங்கும். உற்சாகமுடன் பணி செய்து தொழில் வியாபாரத்தில் புதிய சாதனை படைப்பீர்கள். பணவரவில் லாப விகிதம் அதிகரிக்கும். பெண்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்காக திட்டமிடுவீர்கள். மாணவர்கள் ஆர்வத்துடன் படித்து வெற்றி காண்பர். இனிய சூழ்நிலை அமைந்து பலவிதமான நன்மைகளையும் பெறுவதற்கு நவக்கிரகங்களின் நல்லருள் துணை நிற்கும். பாக்யம் டிவி சேனல் நேயர்களுக்கு நன்றி. இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.